Hi, hello, welcome to your channel. It's okay, baby. நான் உங்க Abid. இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி பண்ண போறோம். அது என்னன்னா வாங்க குக்கிங்க்கு போலாம். தேங்காய் பால் சாதம் செய்வதற்கு தேவையான இன்கிரீடியன்ட் சொல்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கீ, 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த சாதத்துக்கு செய்யணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு. இந்த ரைஸ் வந்து இந்த கிளாஸில் நான் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து புழுங்கரிசி எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினா கூட போதும். நம்ம கரெக்டாக தேங்காய் பால் தண்ணி அளவு கரெக்டாக வச்சிட்டோம்னா சரியாக இருக்கும், ரைஸ் உடையாது. இதால் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு புழுங்கரிசிக்கு வந்து 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து ஆட் பண்ணிக்கணும். இது தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். தண்ணியும் 2வது பாலும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 3/4 தேங்காய் எடுத்துக்கோங்க. 3 கிளாஸ் ரைஸுக்கு 3/4 தேங்காய் எடுத்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். இப்போ தாளிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ரைஸுக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஓகேவா? இப்போ இந்த தேங்காய் பால் சாதம் ரைஸ் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ரைஸ் குக்கரில் இப்படி தட்டு போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு இந்த தேங்காய் பாலை ரைஸ் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் ரைஸ் குக்கரில் செய்யும் போது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிக்கிறேன். ரைஸ்க்கு தேவையான அளவு நான் போடுறேன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே நம்ம ரைஸ் போடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது மூடிடுறேன் ரைஸ் குக்கரை. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கீ வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ரொம்ப கருகக்கூடாது. லைட்டாக கோல்டன் கலராக வரக்குள்ளே இஞ்சி பூண்டை சேர்த்துடணும். ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. லைட்டாக வருது கோல்டன் கலராக. அப்போ இந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டை வதக்கிக்கோங்க. ரொம்ப கருகக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா மணமாக இருக்கும். ஒரு 2-3 கொத்து சேர்த்துக்கங்க. இப்படி வதக்கிக்கங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் குக்கரில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரைஸ் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் தேங்காய் பால் கொதி வரல. நம்ம இந்த தாளிச்ச இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வெந்தயம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க. லேசாக கொதி வரணும், ரொம்ப வரக்கூடாது. வந்தோடனே ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மூடிடுவேன், கொதி வரட்டும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கொதி வெந்துருச்சு தேங்காய் பால். இப்போ ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கங்க. ரைஸை நல்லா வடிகட்டிக்கங்க, அப்புறம் குழஞ்சிரும். இப்போ ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டேன் நான். நல்லா கொதி வரட்டும். நல்லா சாப்பாடு புழுங்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். நான் சாப்பாடு ரைஸ் ரெடி ஆயிரும். அதுக்கு பிறகு ரொம்ப ஈஸியான மெத்தடு. மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ரைஸ் புழுங்கணுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் காமிக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரைஸ் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணியும் தேங்காய் பாலும் கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. ஆயில் எதுவுமே அதிகமாக இல்லை பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதுதான் நம்ம தேங்காய் பால் சாதம். வாவ், வாட் எ டேஸ்ட்! சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாய். அச்சச்சோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.